நம்ம பதக்க நேத்திக்கு கொசப்பேட்டை பூரா பூந்து விளையாட்டவனுங்க வாத்தியார. உங்க பேரை சொன்ன உடனே அந்த ராஜவேல் பாட்டி கூண்டோட காடல போயிட்டு வாத்தியார. என்னடா பாத்து நிக்கிற? வாத்தியார் வந்து அம்மா நேரம் ஆகுது. 4 ஸ்பெஷாலிட்டி போடுறான். இப்படி உங்களுக்கு ஓசிட்டியா கொடுத்துட்டு இருந்தா என் குழந்தை குட்டிங்க கறி என்னங்க ஆறுது? நாங்க ஓசில டீ குடிக்கிறோங்களா? நீ வச்ச கடைக்கு நாங்க தண்டலாக விட்டு வச்சிருக்கோமே, அதான் கொழுப்பு. இனிமேல் எங்க கிட்ட வச்சுக்கிட்ட ஆள் யாரு? புச்சா இருக்கு. காக்கி சட்டையை பார்த்தா கூடவா புரியல நான் யாருன்னு? காக்கி சட்டை நம்ம பழக்கம் தான், ஆனா அதுக்குள்ள இருக்க ஆளுதான் புதுசு. இவர் தான் புச்சா வந்திருக்கிற எஸ்ஐ. ஊருக்கு புதுசா? இந்த ஊருக்கு புதுசு, உத்தியோகத்துக்கு இல்ல. என் பேரு கண்ணாயிரம். இது கண்ணாயிரம் சென்டர். போலீஸ் ஸ்டேஷன்ல நீ எப்படியோ அப்படிதான் இந்த பேட்டைக்கு நான். வரட்டா? கொடுறா பண்ணத. இது ஓ ஏரியாவா? கான்ஸ்டபிள் சார், இவனுக்கு முதலுதவி பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வா. ஓகே சார். டக்குன்னு பதில் சொல்லணும். நீ என்ன படிச்சிருக்க? SSLC. நீ BA. நீ +2. சண்டை போறதுக்கு எவ்வளவு பெரிய படி படிச்சீங்க? சும்மா இருங்க சார், வயித்துல கலப்பாம. குட் மார்னிங் சார். யார் இவங்க? நடுத்தரவுல துணியை இழுத்து கட்டிக்கிட்டு பயங்கரமா புரட்சி பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஆமா, எதுக்காக இவங்க கலாட்டா பண்ணாங்க? ஒரு பானை தண்ணிக்கு இன்ஸ்பெக்டர், ஒரு பானை தண்ணிக்கு. இவங்க நாட்டை பிடிக்கிறதுக்காக சண்டை போடுற ராஜ பரம்பரையும் இல்ல, நாட்டை ஆள்றதுக்காக சண்டை போடுற அரசியல்வாதிகளும் இல்ல. ஒரு பிடி சோத்துக்கும் ஒரு கை தண்ணிக்கும் சண்டை போடுற அப்பாவி ஜனங்க சார் இவங்க. அது சரி, நீங்க யாரு? இவங்கள நானும் ஒருத்தன். 60 கோடி பாரத மக்கள்ல ஓட்டுரிமை எனக்கும் உண்டுங்கிற ஒரே ஒரு பெருமையோட வேலை கிடைக்காம அலையிற பட்டதாரினா. என் பேர் பாஸ்கர். உட்காருங்க மிஸ்டர் பாஸ்கர். தேங்க்யூ. பாஸ்கர், நீங்க படிச்சவங்க, நீங்களே சொல்லுங்க. தண்ணிக்காக பொம்பளைங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு சண்டை போட்டுக்கலாமா? அது தப்பு இல்லையா? இந்த கொலை சண்டையே பயங்கர நியூசன்ஸ் சார். அதான் அப்படியே ரவுண்ட் அப். இன்ஸ்பெக்டர் சார், தண்ணிக்காக பொம்பளைங்க அடிச்சு சண்டை போட்டுக்கறாங்கன்னு நீங்க எங்களை கேக்குற மாதிரி 1000 குடிசைங்க இருக்கிற எங்க இடத்துல ஒரே ஒரு தண்ணி பம்ப் வச்சிருக்காங்களே,
அந்த கார்ப்பரேஷனை பார்த்து யாராவது தட்டி கேட்டிருக்காங்களா சார்? அப்படி செஞ்சிருந்தா கொழா சண்டையும் வந்திருக்காது, நாங்களும் இங்க வந்திருக்க மாட்டோம். இத பாருமா, நீங்க சொன்ன விவரத்தை எல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி வேண்டியதை செய்ய சொல்றேன். அது வரைக்கும் சண்டை போடாம அமைதியா போங்க. ஏம்மா பாக்குறதுக்கு இவ்வளவு நல்லா இருக்கிய, நீ ஏன் அப்படி கத்தி சண்டை போட்ட? நீ கொஞ்சம் இரு, உனக்கு தனியா புத்திமதி சொல்லணும். மத்தவங்க எல்லாம் போங்க. என்ன கண்ணாயிரா, கட்டு காயம் ரத்தம்லாம் ஆக்சிடென்டா? ஆட்டோவா காரா? அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாத. லாரி ரோடு ஏதாவது? Shut up. அவனை லாக்கப்ல தள்ளு. சார், எனக்கு என்னவோ உங்க துணிச்சல் ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இந்த ஏரியாவுக்கு புதுசுங்கிறதுனால உங்களுக்கு அவனை பத்தி தெரியல. அவன்கிட்ட மட்டும் 6 தொகுதி இருக்கு சார். அவனோட தகராறு பண்றது கரண்ட்ல கை வைக்கிறதுக்கு சமம். ஆமா ஜனக், சுயமரியாதையை அடகு வச்சுட்டு வேலை செய்யறது அடிமைத்தனம். அது உத்தியோகமாகாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்ஸ்பெக்டர். எதுக்கு? அக்கிரமத்தை அடக்குனதுக்கு, நீதியை நிலநாட்டினதுக்கு. அது என் கடமை. உங்களுடைய இந்த உணர்ச்சி காலம் பூரா அப்படியே இருக்கணும் சார். ஏன் சந்தேகமா? இல்ல, பிரார்த்தனை. இந்த காக்கி உடுப்போட மரியாதை தெரியாம சிலர் எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த காக்கி சட்டை வீரத்தோட சின்னம், பயத்தோட மறுவுருவம் இல்ல. உங்களை மாதிரி நாட்டுல உள்ள எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிடும். நான் வரேன் இன்ஸ்பெக்டர். ஓகே சார், இந்த வெட்டி பைய பேச்ச கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செஞ்சு மாட்டிக்காதீங்க சார். இந்த கண்ணாயிரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. நம்ம தான் அப்படி இப்படி கண்ணு காணாம விட்டுட்டு போயிடணும். இவனை தத்தெடுத்து வளர்க்குறான் நமச்சிவாயம். அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நாளைக்கே உங்களை இங்க இருந்து மாத்திருவான். சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நீங்க இங்கேயே இருக்கணும் தயவு செய்து. ஆமா, இவனோட தத்தப்பா பேர் என்ன சொன்ன? நமச்சிவாயம். ஜனங்களுக்கு சேவை செஞ்சு இந்த உடம்பே தளர்ந்து போச்சுயா. இனிமே இந்த பொது சேவையை விட்டுட்டு தூரமா காஷ்மீர், சிம்லா, நைனிடால், டார்ஜிலிங் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பாக்கி நேரத்தை நிம்மதியா குளுகுளுன்னு கழிக்கலாமான்னு பாக்குறேன். சார், என்ன அப்படி சொல்றீங்க? நீங்க மட்டும் அப்படி செஞ்சீங்கன்னா நான் என்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன். பசங்களுக்கு ஸ்ட்ரைக்கு, எம்எல்ஏக்களுக்கு ராஜினாமா. எடுத்ததுக்கெல்லாம் ராஜினாமா பண்றேன்னு மிரட்டுறதே உங்களுக்கு பொழுதுபோக்கா போச்சுயா. ஹலோ, யாரு? ராஜதுரை சாரா? நமஸ்காரம் சார். ஒண்ணுமில்ல, இந்த புதுசா வந்திருக்கிற இன்ஜினியர் கொஞ்சம் ஓவரா ஸ்ட்ரிக்டா இருக்காரோன்னு ஒரு சிறு சந்தேகம். அதனால இந்த தண்ணி, காத்து, ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம் இதெல்லாம் இல்லாத இடமா பார்த்து அவரை மாத்தினீங்கன்னா அவரும் அங்க போய் ஃபேமிலியோட சந்தோஷமா இருப்பாரு, நானும் இங்க நிம்மதியா இருப்பேன். ஓகே சார், அடுத்த சண்டே நீங்க அன்னைக்கு கேட்டீங்களே, அதோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்பா, நாம போரிங் பம்ப் சப்ளை கான்ட்ராக்ட் விஷயமா நேத்து மேலிடத்துல பயங்கர தகராறு நடந்திருக்கு. நாம சப்ளை பண்ற பம்பு ஒண்ணு கூட சரியா வேலை செய்யலையா. அப்படி தப்பித்தவரைய ஒன்னாவது வேலை செய்யுதுங்கிறத நிரூபிச்சு காமிச்சா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுன்னு எம்எல்ஏ கந்தசாமி முதலியார் நேற்று சட்டசபையில சேலஞ்ச் பண்ணி பேசியிருக்காரு. பம்புன்னு ஒண்ணு இருந்தா தானே அது ஒழுங்கா வேலை செய்யுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு. வெங்கடாஜலபதி, நீ ஒண்ணு செய். எல்லா பம்பையும் கழட்டிட்டு பம்பெல்லாம் திருட்டு போச்சுன்னு போலீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் கொடு. யோ எம்எல்ஏ, இதுக்கு நீதி வேணும், இல்லன்னா நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு நீ பத்திரிகைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடு. என்ன? நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் பாத்துக்கிறேன். என்னப்பா சொல்றீங்க? போரிங் பம்ப் காணோம்னா அடுத்த வாரமே சட்டசபையில கேள்வி கேட்க மாட்டாங்க? தம்பி, நீ என் பையன், அதனால உனக்கு மூளை சின்னதா தான் இருக்கும். நான் உங்க அப்பா இல்லையா, அதனால எனக்கு மூளை பெருசா இருக்கும். நாம பம்பு வாங்கினதாக கம்பெனி ரசீது இருக்குல்ல, அதை சர்வ பண்ணதாக இன்ஜினியர் ரசீது இருக்குல்ல, முன்சீஃப் கர்ணம் இவங்க கையெழுத்தெல்லாம் இருக்குல்ல, இவ்வளவு இருக்கும் போது பம்பு மட்டும் இல்லைன்னா எப்படி? எங்கேயாவது மாயமா மறைஞ்சிருச்சான்னு நாமும் பதில் கேள்வி கேட்கலாம் இல்ல? தம்பி, தைரியமா ரிப்போர்ட் கொடுங்க. நாட்டுல முகமூடி கொள்ளக்காரங்க ஜாஸ்தியான மாதிரி பம்பு செட்டு திருடுற நடமாட்டம் அதிகமா போச்சு அப்படின்னு நான் சட்டசபையில பிச்சு உதறிட மாட்டேனா? தம்பி வெங்கடாஜலபதி, பச்சை நோட்டுக்கு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து, மது புட்டிக்கு பஸ் பர்மிட், மது மங்க ரெண்டையும் 2 in 1 கொடுத்தா ஃபேக்டரிக்கு டெண்டர். இதெல்லாம் ரொம்ப காலமா நடத்திட்டு வர்றவன்டா நானு. இந்த சலசலப்பெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. நீ போய் பேசாம ரிப்போர்ட் கொடு.
ஹலோ என்ன அப்பா அந்த புது இன்ஸ்பெக்டர்ல நம்ம கண்ணாரத்தை பிடிச்சு அடிச்சு லாக்கப்ல தள்ளிட்டாரான். அவன் நம்ம ஆளுன்னு சொல்லியிருக்க மாட்டான். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் அடியே அதிகமா விழுந்திருக்கு. எம்எல்ஏ போன் பண்ணியா 444-420. அது யாருங்க 420? அதான் நம்ம எஸ்பி. மிஸ்டர் ராஜா, குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியது நம்ம கடமை. ஆனா அந்த கடமை நமக்கே கொடுமையா வந்துடக்கூடாது. நெளிவு சுழிவு தெரிஞ்சு நடந்துக்கணும். பதவி, ஆட்சி பலம், செல்வாக்கு, பணபலம், இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சாரி சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ராஜா, டோன்ட் பி a fool. ஆரம்பத்துல நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். புதுசா காக்கி சட்டையை மாட்டினதும் அப்படிதான் தோணும். அதே சட்டை 10 தடவை சலவைக்கு போய் அடிபட்டு கிழிஞ்சதுக்கு அப்புறம் தான் புத்தியே வரும். இப்ப நான் எஸ்பியா இருக்கேன். என்ன காரணம்? என் கடமை மட்டும் இல்ல, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அவ்வளவுதான். மன்னிக்கணும் சார், இதே மாதிரி எஸ்ஐயாவே இருந்தாலும் சரி, என் வேலையே போனாலும் சரி, என் மனசாட்சி அடகு வைக்க நான் தயாரா இல்ல. அப்படின்னா நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ கண்ணாயிரத்தை விட மாட்டேன்னு சொல்றியா? கண்ணாயிரத்தை வெளியே விடுறது அநியாயம் சார். நீங்க எனக்கு மேலதிகாரி. அப்படி விடணும்னா நீங்க எனக்கு எழுத்து மூலமா உத்தரவு கொடுங்க. ஆல் ரைட். இந்தா, அவனை இமிடியேட்டா ரிலீஸ் பண்ணு. சார், உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஆபீசர் கேவலம் ஒரு தெருப்புரிக்கு விடுவிக்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறீங்களே. அவனை விடலன்னா இதை விட பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். காக்கி சட்ட வீரரே, இப்போவாவது புரிஞ்சுதா இந்த கண்ணாயிரம் யாருன்னு? என்னோட சென்டர்ல மட்டும் இல்ல, இந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் நான் தான் ராஜா. இனிமேலாவது எங்கிட்ட ஒரு சிறத விட்டுடு, வரட்டுமா? அவன் சொல்றத கேட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க மேல உள்ள கோபத்துல ஒரு நாளைக்கு என்ன மிதிக்க போறா. நான் உடைஞ்ச தர்பூசணி பழம் மாதிரி உருள போறேன். போலீஸ்காரனுங்கன்னா சைக்கிள்ல லைட் இல்லாத கேஸ், கார்ல பிரேக் இல்லாத கேஸ், இப்படி சுலபமான கேஸா புடிச்சு கணக்கு எழுதிக்கிட்ட போறதை விட்டுட்டு சிக்கலான ஆள்கிட்ட சிக்கிக்கிட்டீங்களே சார். குற்றவாளிகள் குற்றத்திலிருந்து தப்பி போனா கூட பரவாயில்ல, ஆனா போலீஸ்காரங்க தங்களோட கடமையில இருந்து தவறி போக கூடாது. இந்த உணர்ச்சி கீழ இருந்து மேல வர உள்ள காக்கி சட்டக்காரங்களுக்கு எப்ப வருதோ அப்பதான் நம்ம தேசம் உருப்படும். அட என்ன சார் நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? ஆமா, நிஜமா உங்களுக்கு நாட்டு நடப்பு ஒண்ணும் தெரியாதா? தெரியும் ஜனகு. நான் 1000த்துல ஒருத்தனா வாழ விரும்புறவன். 10ஓட 11 கலக்க என்னால முடியாது. என்ன வாத்தியார பேசாம கம்முன்னு குந்திக்கினுக்கிற? நான் பேசி பேசி இன்னத்த கண்டேன். நான் சொல்றது எவன் கேக்குறான்ற அது இல்லப்பா. இந்த தொழிலை விட்டு பேசாம எம்எல்ஏவா போயிடலாமான்னு யோசிச்சுக்கினுக்கிறேன். இப்ப எனக்கு சண்டை போட தெரியும், ஏமாந்தவன நல்லா சதாயிக்க தெரியும், சோமாரி கைதுன்னு திட்ட தெரியும். நான் ஏன் எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்ற? எம்எல்ஏ கண்டி ஆயிட்டேன்னா 2 சினிமா கொட்டா, 3 ஹோட்டல் கட்டிக்கின்னு, அத்தோட கூடவே 4 சம்சாரத்தையும் கட்டிக்கின்னு சம்முன்னு உட்காந்துருவேன். நல்ல பாலன் கருணை புரிவா. ஏப்பா ரிக்ஷா வருதா? வராது பாப்போ. ஏப்பா அபூர்வ சகோதரர்களே வர்றீங்களா? உன்னை எவன் ஏத்திட்டு போவான்? என்ன திமிரா பேசிக்கிட்டு இருக்கானுங்க? ஆமா, நீயாவது வர்றியா? வரியாவா? வரத்துக்கு தானே வண்டி வச்சுக்கிறேன். எங்க போகணும் சொல்லு. கேட்டுட்டு உருப்பிட்ட மாதிரிதான் ரெங்கா ரஷ்யாவுக்கு போகணும். ஏன்பா உனக்கு பிரசவமா? எனக்கு பிரசவம் இல்லப்பா, என் உடம்பு வர வர இழைச்சுக்கிட்டே போகுதுன்னு என் சம்சாரம் சங்கடப்படுது. உடம்ப திருத்து பண்ணிக்கணும். நல்ல வேளை உன் உடம்பு ஏறி இருக்க சொல்ல நீ நமக்கு சவாரியா வரல. சரி வா, 5 ரூபா கொடு, குந்திக்க. என்ன கேட்ட 5 ரூபாயா? அதெல்லாம் முடியாது, 1 ரூபா தான் கொடுப்பேன். பாரு, உன் உடம்புக்கு நான் பாட்டா ரேட் போட்டேன். 2 கைக்கு 2 ரூபா, வவுத்துக்கு 3 ரூபா, 2 3 5 ரூபா ஆச்சு. காலை ஓசியில் எட்டுக்குன்னு போறேன். வா குந்தை. அதெல்லாம் முடியாது, 3 ரூபா தான் கொடுப்பேன். காலங்காத்தால வந்து ஏன் உழப்புறேன்? குந்தியா. சரி சொல்லு. மெதுவா மெதுவா. இங்கெல்லாம் ஒரு கையடி கட்டி இருக்கணும். கவுரு மட்டும் கட்டிருந்தா உன்னை பார்த்த உடனே தூக்குல தொங்கிருப்பேன் நானு. இந்த பக்கம் போகாதப்பா, என் பழைய லவர் வீடு இருக்குது. Somebody die! Merida die! Hey, Merida! Somebody die! Meri! Sorry, நம்மால முடியாது. 5 ரூபா கூட. என்னப்பா அநியாயமா பேசுற? 3 ரூபா தான் பேசி உட்கார வச்ச.
இப்ப 5 ரூபா கேட்டா எப்படி? அநியாயம் பண்ணாதீங்கப்பா, பூமி தலையிலே சுத்திடும். சத்த போச்சாமி, ஏறி மிதிக்கும் போதுல தெரியுது உன் லோடு. 5 ரூபாய் எல்லாம் முடியாது. யார்கிட்ட விளையாடுற? 3 ரூபா தான் கொடுப்பேன். வேலை கொடுக்க மாட்டேன். ஐயோ, என்ன கொல்றாரு! ஐயோ, என்ன இங்க கலாட்டா? சார், என்ன கொல்ல பாக்குறாட்டியா? செய்வான் அவன், கேடி இவன். நீ போ தர்பூசணி, நீ போ. துட்டு கொடுக்குறாலே வரட்டி விட்ட, நீங்க ஓசிக்கிறாக்கி. இப்ப என்னன்ற? பாயிண்ட் வச்சுக்கிறாமா. லைட் எங்க? பின்ன நல்லா வக்காயுது, அங்க என்ன தெரியுது? சூரியன். அப்ப இதுக்கு லைட்டு. இந்த கதையெல்லாம் நமக்கு வேணாம். ரிச்சாவுல லைட் இருக்கணும்ன்றதுதான் ரூல். சூரியன் இருக்கும்போது லைட் வேணா, சந்திரன் இருக்கும்போது லைட் வேணான்ற சட்டம் எல்லாம் கிடையாது. பட்ட பகல்ல எதுக்கு லைட்டுன்ற? நபால்னு ராத்திரி ஆயிடுச்சுன்னா கப்புன்னு சல்பேட் ஊத்திக்க வேண்டியதுதான். டேய், மனுஷன் மேலயோ லாரி மேலயோ மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அப்புறம் இந்த தொப்பி எதுக்கு? இந்த லட்டி எதுக்கு? இந்த பெல்ட் எதுக்கு? இந்த பூட்ஸ் எதுக்கு? தொப்பி மேல் அதிகாரிக்கு குல்லா போட, பெல்ட் வாங்குற பணத்தை இறுக்கி கட்ட, பூட்ஸ் என்ன மாதிரி ஏகப்பட்ட சனத்தை போட்டு மெரிக்க. உனக்கு இப்ப என்ன? எஸ்பி விட்டு ஓசியில சவாரி போனோம். வா கொண்டு பேட்டா, நீ வலிச்சிடுவே எல்லாரையும். காலையில எந்த பேமானி மூஞ்சில முழிச்சனோ எல்லாம் ஓசி கிராக்கியா போச்சு. ஒழுங்கா குந்திங்க. ஏய் மெரிடா, டேய் மெரிடா. ஏண்டா இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, அப்பா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டா போய் கட்டிட்டு வந்துருவாராக்கும். ஃபீஸ் கட்டுற பணம் கையில இருந்தா கூட 300 மில்லி அடிக்கலாமே நினைப்பாரு. நீ வேணா பாரு, இன்னைக்கு அப்பா கண்டிப்பா குடிக்காம தான் வரப்போறாரு. உலகே மாயும் வாழ்வே மாயும். நான் சோகா எழுதுகிறான்பா பாட்டு. சோமாரி சொக்கா எழுதுகிறான். இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்தா உன் வாழ்க்கை ஒரு நாள் மாயமா தான் போகுது. ஏப்பா, தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிற நினைப்பே இல்லாம இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, அவனை எப்படி படிக்க வைக்கிறது? இந்த மாதிரி சின்ன பிள்ளை எல்லாம் படிக்கிறான்றதுனாலதான் நாடே குட்டி சௌரா போகுது. இவனுங்கெல்லாம் படிக்கிறான்றான், அது தொட்டு கவர்மெண்ட்ல இவனுக்கெல்லாம் ஓசியில சோறு போட வேண்டியதாகுது. கவர்மெண்ட்டுக்கு துட்டு போடுது. அப்பால இவனுக்கெல்லாம் ஸ்கூல் கட்டிடம் கட்டி தர வேண்டியதாகுது. கவர்மெண்ட்ல துட்டு போடுது. அப்பால இவனுக்கெல்லாம் புச்சு புச்சா வேலை போட்டு சம்பளம் கொடுக்க வேண்டியதாகுது. கவர்மெண்ட்ல துட்டு போடுது. அது தொட்டு கவர்மெண்ட்ல என்ன மாதிரி ஏழப்பட்ட சனத்துக்கெல்லாம் ஊடே கட்டி தர முடியறது இல்ல. சோமாரி, நீ படிக்கிறதுனால தானடா எனக்கு ஊடு இல்லாம போகுது. பேமானி முழிக்கிறான் பாரு. வயசுக்கு வந்து ஒரு பொண்ணும் படிச்சிட்டு இருக்கிற ஒரு பையனும் வீட்டுல இருக்காங்களேங்கிற பொறுப்பு கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? ச்சே. இத கொண்டு போய் அடகு வச்சு என்கிட்ட இருக்கிற பணத்தையும் சேர்த்து அவனுக்கு ஃபீஸ் கட்டிடுறான். அதுக்கு என்ன கொடுப்பான்? அதுக்கு இந்த அம்மா துண்டுக்குது. ஆமாக்கா, இதுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டானே. இல்லடா, குறைஞ்சது 5 ரூபாவது கொடுப்பாங்க. என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு, ரெண்டுத்தையும் சேர்த்து அவனுக்கு ஃபீஸ் கட்டிடலாம். அவங்க கையில 10 ரூபாய்க்குதா? ஏது? நீ சாப்பாட்டு கொடுத்த பணத்துல மிச்சம் பிடிச்சு சேர்த்து வச்சிருக்கேன். டகில் அடிக்கிறேன். நம்ம கையில இருந்தா காட்ட பார்க்கலாம். இதோப்பா, அதுல 10 ரூபாய் காட்டி டகில் அடிக்கிறேன். எண்ணி பார்க்கலாம். பாருங்க, 10 ரூபாய் இருக்கு. பார்க்கலாம். 1 2 3 300 மில்லி ஆச்சு. உடே அப்பா, அப்பா. ச்சே. வா சேகர், ஆபீஸ் படி ஏறி அழுத்து போன உன் உடம்புக்கும் மனசுக்கும் தெம்பு கொடுக்கறதுக்கு இந்த கடலையில நிறைய சத்து இருக்கு. சாப்பிடு. சாரதக்கா, எவ்வளவு நாளைக்கு தான் காசு கொடுக்காம உங்ககிட்ட கடையில வாங்கி சாப்பிடுறது? என்ன சேகர் நீ, நான் என்னைக்காவது உங்ககிட்ட காசு கேட்டிருக்கேனா? நீ குடுக்கறப்ப வாங்கிக்கிறேன். இந்த சாப்பிடு. இந்த கடலையை சாப்பிட்டுதான் காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, வேலை வாங்கி தரலையே. பாஸ்கரா, வாப்பா வா. என்ன விரக்தியா பேசுற? இந்த 4 கடலை சாப்பிடு. வேண்டாங்க்கா, ஏற்கனவே உங்ககிட்ட பாக்கி நிறைய ஏறி போச்சு. பரவாயில்லப்பா, சாப்பிடு. அம்மா எப்படி இருக்காங்க? வேலைக்காக நான் நாயா அலையறேன். அப்படி அலையறதுக்கு தெம்பு வேணுமே, அதுக்காக அவங்க தினமும் கல்லுடைச்சு எனக்கு கஞ்சி ஊத்திட்டு இருக்காங்க. சூப்பர்வைசர், காலையில பொழுது விடிஞ்சு பொழுது சாயற வரைக்கும் இருமர வேலையை தவிர எந்த வேலையும் இந்த அம்மா செய்யறதில்ல. இதெல்லாம் வேலைக்கு இருந்த கம்பெனிக்கு என்ன லாபம்? பாரு, வேலை செஞ்ச வரைக்கும் கணக்கு பார்த்து இந்த அம்மா முதல்ல வீட்டுக்கு அனுப்பு. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன். தள்ளாத வயசுல நீ ஏத்த வேலைக்கு போனோம்? உடம்பு தாங்குமா? நீ வேலைக்கு போல இப்ப யார் அழுதா?
நம்ம அப்படி கேக்குறேன். நான் வேலைக்கு போகலைன்னா அவனுக்கு ஒரு வேளை சோறு யாருமா போடுவாங்க? பெரிய படிப்பு படிச்சுட்டு வேலைக்காக அலையிறான். கடவுள் கண்ணை துறக்கல. நானும் வேலைக்கு போகலைன்னா அவன் வேலை தேடி வெளியே போகணும்னா அவனுக்கு பஸ்ஸுக்கு யாருமா காசு கொடுப்பா? அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். அம்மா அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிடுச்சுமா. இனிமே நீ இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். ராசா, யஸ்மாவா, உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஆமாம்மா. ராசா, என் பிரார்த்தனை எல்லாம் வீண் போகல. என்னம்மா அது? உடம்பெல்லாம் இப்படி கொதிக்குது. கவலைப்படாதடா, நான் அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டேன். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு மகன் பிறந்து அவ என்ன படாத பாடுபடுத்தினதுக்கு அப்புறம்தான் இந்த கட்டை போகும். சும்மா இருங்கம்மா. கஸ்தூரி, அம்மா உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. நீங்க போட்ட இன்டென் படி நம்ம ஆஸ்பத்திரிக்கு என்னென்ன மருந்து தேவையோ எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் சார். குட், வெரி குட். அப்போ இந்த மருந்தை எல்லாம் நம்ம நமச்சிவாயம் வீட்டுல வச்சுட்டு அங்க இருக்கிற மருந்தை எல்லாம் நம்ம ஆஸ்பத்திரி வேலையில இங்க கொண்டு வந்து வச்சிருங்க. வாதியார, பாப்பா அவங்க எல்லாம் யாரு? ஏன் மூஞ்ச பார்த்தா தெரியல? ஏய், உன்ன சொல்லி குத்தம் இல்லடா. ஏ விட்டமின், பி விட்டமின், சி விட்டமின் எல்லாம் கலந்து கொடுக்கிற ஜெயில் சாப்பாடுல யாருன்னா கொழுப்புல நீ பேசுற? சாப்பாடு போட்டு என்ன சார் பிரயோஜனம்? ராத்திரி ஆனா ஒரு ஆஃபம், காலையில 2 கட்டு பீடியம் கொடுத்தீங்கன்னா நான் வெளியில போனா ஏண்டா பேமானின்னு கேளுங்க சார். உன்னை பேமானின்னு கூப்பிடுறதுக்கு அவ்வளவு செலவு பண்ணுமா? போட்டா பேமானி. 10 பைசா பீடி கோசம் அந்தாட்டி எங்கந்திர இந்த அப்படி. ஏண்டே, சிகரெட் கூட குடிப்பியா நீ? என்ன மாமா அப்படி கேட்ட? கத்து கொடுத்ததே நீதானே? சத்தம் போடாத, சத்தம் போடாத. தண்ணி கூட போடுவேனே. இந்த கோலத்துல நின்னுமன்னா வர்ற எஸ்ஐ உங்களை ரிலீஸ் பண்ணிட்டு என்ன உள்ள தள்ளிடுவாண்டி. எடி கைய எடி. ரொம்ப தான் அலட்டிக்கிற. திமிருடி உங்களுக்கு. உங்களை ஃபைன் பண்ண மட்டும் பத்தாது, ஜெயிலையும் தள்ளணும். தள்ளுறேன். முதல்ல அதை செய்யுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஏற்கனவே என் உடம்பு பாதி அழிக்க போயிருக்கு. ஜெயில இருந்தாலாவது உடம்பு தேரும், மனசுக்கு ஆறுதலா இருக்கும். யாரு இவங்க? இரவு ராணிங்க சார். மாச கடைசி பாருங்க, கேஸ் வேணும், அதனால ரைட் பண்ணிட்டு வந்தேன். கேஸுக்காக ரைட் பண்ணியா இல்ல உனக்கு மாமூல் வேணுங்கிறதுக்காக ரைட் பண்ணியா? மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற மாதிரி மாச கடைசியில மாமூல் வாங்குறது இந்த ஸ்டேஷன் வழக்கம் சார். Shut up. இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? இவங்க உடம்பத்தான் வைக்கிறாங்க, ஆனா நீங்க மனசாட்சியும் சட்டத்தையும் சேர்த்துல வைக்கிறீங்க. ஜனக், இந்த பொண்ணு உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துரு. சார், நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பெல்லாம்? வேணும்னா அவங்க எஜமானி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் சார். வேண்டாங்க, அந்த நரகத்துக்கு திருப்பி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. யார் இவங்க எஜமானி? அன்னபூர்ணி சார். இது மாதிரி அபலை பெண்களுக்கெல்லாம் கண்கண்ட தெய்வம் கற்பக சோலை. தார் ரோடு போறதுல இருந்து தனி அதிகாரி அப்பாயின்மெண்ட் வரைக்கும் அந்த வீட்டுல தான் முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாவட்டத்துக்கு தலைமை அலுவலகமே அந்த வீடு தான். அன்னபூரணி. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க வாங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? விஸ்கியா, பிராந்தியா, ரம்மா, ஜின்னா, ஆர் காஃபி ஆர் டீ? உங்களுக்காக தயாரா இருக்கு. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது விருப்பப்பட்டாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்க இங்க வரப்போறது உங்களுக்கு எப்படி தெரியும்? மழை வரப்போகுதுன்னு மயிலுக்கு எப்படி தெரியுது? பொழுது விடிய போகுதுன்னு கோழிக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு உழவு பார்க்கறதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை மட்டும் நீங்க நம்பி இருக்கணும். ஆனா எங்களுக்கு உழவு சொல்றதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஆள் இருக்கு. சார், நீங்க என்ன அப்படி பார்க்காதீங்க சார். ரிமாண்ட்ல இருக்கிறவன் எவனா போன் பண்ணிருப்பான். ஏமா காக்கி சட்டை போட்ட எஸ்ஐ கிட்ட பேசுறேங்கிற பயம் உடம்புல இருக்கட்டும். ஆமா, காக்கிக்கோ கதருக்கோ நாங்க மதிப்பு கொடுக்கறதே இல்ல. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ யாருமே சட்டையோடு இருந்ததில்ல. ஆனா இன்னொரு விஷயம், முள்ள முள்ளால இருக்கிற மாதிரி எங்க வீட்டு பெண்களை போலீஸ்காரங்க புடிச்சுக்கிட்டு போயிட்டா அதே போலீஸுக்கு வேற சில பெண்களை அனுப்புவோம். அவங்க கேஸ் இல்லாம எங்க பெண்களை எங்க கிட்டயே அனுப்பிச்சிடுவாங்க. ஆமா, உங்க கிட்ட வந்த பொண்ண ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுங்களாமே. உங்க மனிதாபிமானத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள்.
மத்தவங்க எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டோம். ஓஹோ அப்படியா? வெரி குட் வெரி குட். அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இவங்களுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு எல்லாமே இதுதான். பெத்தவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் நான் தான். ஏன்னா இங்க மாமியார் நாத்தனார் சண்டை இல்ல, சோத்துக்கு கஷ்டம் இல்ல, துணிக்கு பஞ்சம் இல்ல. அதனால்தான் இவங்க எங்க போனாலும் திரும்பி திரும்பி இங்கேயே வந்துருவாங்க. இவங்கெல்லாம் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய உங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்டு இவங்களோட அழகையும் இளமையும் வியாபாரம் பண்ணி பொழைக்கிறீங்களே, உங்களுக்கு கேவலமா இல்ல? கேவலமா? மிஸ்டர் ராஜா, இன்னைக்கு எனக்கு இருக்கிற பணம் பலம் புகழ் எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணம். பெண்களுடைய கடைக்கண் பார்வை அணுகுண்டு விட சக்தி வாய்ந்தது. கல்கத்தாவில இருந்து வந்த கல்பனாவுக்கு தெரியும் சாராய ஃபேக்டரி பர்மிட் எப்படி மாறிச்சுன்னு. சரித்திரத்தை இன்னும் புரட்டவா இல்ல போதுமா? சார், இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா சாணிய சந்தனம் தான் சொல்லுவாங்க சார். உங்க அனுபவங்களை சரித்திரமாக்கி நீங்க ஒப்பிச்சிட்டீங்க. என் அனுபவத்துல நான் பார்த்த உங்கள மாதிரி பொண்ணுகளோட சரித்திரத்தை ஒரு நிமிஷம் நீங்க கேக்குறீங்களா? டெல்லியில உங்க அழுக்கு வியாபாரத்துல மூழ்கி போன வசந்தா ஒரு நாள் கரோல் பார்க்கல அனாத பணமானா. கல்கத்தாவுல விடுதி நடத்திக்கிட்டு இருந்த சந்தியாராய் குஷ்டரோகம் பிடிச்சு நடு ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா. அழகும் பணமும் இருக்கிற வரைக்கும் தான் எங்க ராஜ்யம்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மிஸ்டர் ராஜா. அதெல்லாம் தெரிஞ்சிருந்துமா நீங்க இன்னும் மாறல? இதெல்லாம் தெரிஞ்சும் எங்க பாதையில நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்ஸ்பெக்டர், இது ஒரு வழி பாதை. எஸ், ஐ மீன் ஒன் வே டிராபிக். இனிமே நாங்க திரும்பி போக முடியாது, போகவும் விட மாட்டாங்க. ஏன்னா நாட்டுல பாதி பேர் பிராந்தி கடையிலையும் மீதி பேர் இந்த மாதிரி பெண்களோடையும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அந்த கதவை மூடணுங்கிறீங்களே, அப்படி மூடினா மந்திரி ஆகணும்னு நினைக்கிற எம்எல்ஏக்களும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற கான்ட்ராக்டர்களும் அவங்களையே நம்பி வாழ்கின்ற புரோக்கர்கள் கதி என்ன ஆகும்? அதனால தான் சொல்றேன், நாங்க திருந்த விரும்பினாலும் எங்களை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் எங்களை திருந்தவே விடாது. ஏமா கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா மாறலையா? திருந்தணுங்கிற நோக்கம் இருந்தா திருந்துறது ரொம்ப சுலபம். அதுக்கு காலம் கடந்து போச்சு இன்ஸ்பெக்டர். அதான் நீங்க செய்யற முதல் தப்பு. கெட்டு போகும்போது கால நேரம் பார்த்தா கெட்டீங்க, திருந்தும் போது மட்டும் என்ன கால நேரம். கெட்டு போன எந்த பொண்ணு தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவாளே தவிர அதுல இருந்து விடுபட்டு வர்றதுக்கு எந்த முயற்சி எடுக்க மாட்டா. இதையெல்லாம் மீறி உங்க இழப்புக்கு பின்னால ஏதோ இனம் புரியாத ஒரு தேவை இருக்கு. அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதலை நான் உண்டாக்கத்தான் போறேன். முடியாது மிஸ்டர் ராஜா, முடியாது. ஆண்களோட ஆசை வெறியும் அதிகார பலமும் நசுங்கி போன எங்கள் கட்டில் மெத்தைகளும் இருக்கிற வரைக்கும் எங்க வாழ்க்கையில எந்த மாறுதலும் வராது. ஏன் வராது? அழிவுக்கு பிறகுதான் புதுமைகள் ரொம்ப வேகமா வளரும். ஒரு முடிவுக்கு பிறகுதான் ஒரு ஆரம்பம். முடிவே இல்லாத ஆரம்பமும் இல்ல, ஆரம்பம் இல்லாத முடிவு இல்ல. நான் வரேன். இன்ஸ்பெக்டர் சார், வீட்டுக்கு போனதும் மறக்காம தலை முழுகிடுங்க. ஏன்? கேடுகட்ட இந்த ஜென்மங்கள் இருக்கிற வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சதுக்கு. உங்க உடலோட உறவாட இங்க வரல, உள்ளத்தோட உரையாட தான் வந்தேன். உங்க உள்ளமும் பரிசுத்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். வரேன். என்னமாச்சு? என்னன்னு தெரியல சார், கதவு சாத்திட்டு திறக்கவே மாட்டேங்கிறான். அம்மா இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ! ராதா,
விக்கிது சட்டம் இங்கே காசுக்கு விக்கிது சட்டம் இங்கே கைகட்டி நிக்கிது தர்மம் இங்கே இன்னும் விதி இல்லையே ஹோ இன்னும் விதி இல்லையே இன்னும் விதி இல்லையே ஹோ இன்னும் விதி இல்லையே எத்தனை எத்தனை துன்பம் இங்கே தந்தையர் சிந்திய ரத்தம் எங்கே தேசத்தில் 6 தேர்தல்கள் வந்தது என்ன நடந்திருக்கு இங்கு ஒரு சிலருக்கு ஓய் தொந்தை பெருத்திருக்கு அப்பன் திருவோடு பிள்ளைக்கு வந்தது என்ன தலை எழுத்து கண்ணை கொஞ்சம் துடைத்து சிங்கப்படை நடத்து புதிய சரிதம் எழுதவே இளைய புலிகள் எழுகவே இதயம் துடிக்குது இதோ இதோ உதயம் அழைக்குது அதோ அதோ கிழக்கு வெளுக்கும் பொழுது இருட்டு உறங்குமோ யுத்தம் பிறக்கட்டுமே ஓய் ரத்தம் தெறிக்கட்டுமே யுத்தம் பிறக்கட்டுமே ஓய் ரத்தம் தெறிக்கட்டுமே எத்தனை எத்தனை துன்பம் இங்கே தந்தையர் சிந்திய ரத்தம் எங்கே ஊருக்குள் வந்தது ஊமை சுதந்திரம் ஒன்றும் தரவில்லையே இந்த தலைமுறையே ஓய் லஞ்ச பரம்பரையே கோவணம் இல்லாத தேசத்தில் இன்றைக்கு எத்தனை கட்சி கொடி கண்ணை பறிக்கிறதே ஓய் விண்ணை மறைக்கிறதே இனியும் தடுக்க முடியுமா கிழக்கை நகர்த்த முடியுமா சுரண்டும் நரிகளே எங்கே எங்கே இரண்டு வருகிறோம் அங்கே அங்கே நரம்பு கடந்து நரம்பு எழுந்து துடிக்குதே யுத்தம் பிறக்கட்டுமே ஓய் ரத்தம் தெறிக்கட்டுமே யுத்தம் பிறக்கட்டுமே ஓய் ரத்தம் தெறிக்கட்டுமே எத்தனை எத்தனை துன்பம் இங்கே தந்தையர் சிந்திய ரத்தம் எங்கே எத்தனை எத்தனை துன்பம் இங்கே தந்தையர் சிந்திய ரத்தம் எங்கே காசுக்கு விக்கிது சட்டம் இங்கே காசுக்கு விக்கிது சட்டம் இங்கே கைகட்டி நிக்கிது கர்மம் இங்கே இன்னும் வெடியலையே ஓய் இன்னும் வெடியலையே இன்னும் வெடியலையே ஓய் இன்னும் வெடியலையே கங்க்ராட்ஸ் டு போத் ஆஃப் யூ இன்னைக்கு உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம் நீங்க 2 பேரும் சேர்ந்து என் கற்பனைக்கு உயிர் கொடுத்துட்டீங்க நீ ஆட்டி வைக்கிற நாங்க ஆடுறோம் இன்னைக்கு கிடைச்ச அத்தனை பாராட்டுகளுக்கு சொந்தக்காரன் நீதான் அது என்னமோ முரளி உங்க கவிதைகளை சொல்லும் போதே மனசுல வீரம் பிறக்குது தேங்க்யூ வெறும் வார்த்தைகளால நான் கவிதை எழுதுறதே இல்லை என்னுடைய உள்ளத்துணர்ச்சிகளை தான் கவிதையா வடிக்கிறேன் ஒரு உண்மையான கவிஞங்கிறவன் சத்தியத்தின் சொரூபமா இருக்கணும் தன்னோட எழுத்துக்களை வரிக்கு வரி விடாம வாழ்க்கையில கடைப்பிடிக்கணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம் அந்த லட்சியத்திலேருந்து என்னைக்காவது நான் விலகி போனா நீங்க 2 பேரும் தயங்காம எனக்கு சுட்டி காட்டணும் என்னை தட்டி கேட்கணும் என்ன முரளி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டேன் புரட்சியும் புதுமையும் உங்க ரத்தத்துல ஊறிப்போன விஷயம் அதை உங்களாலேயே கடைபிடிக்க முடியலனா இந்த உலகத்துல வேற யாரால முடியும் கைண்ட் ஆஃப்